ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் என்றும் இனிமை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இட்லி பொடி. இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இட்லி பொடி அரைக்க தேவையான பொருட்கள் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். 300 உளுந்து, 200 கடலைப்பருப்பு, அரிசி 100 அரிசி, வெள்ளை எள்ளு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது நம்ம 150 மிளகாய் வத்தல், ஒரு துண்டு பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், 7 வெள்ளைப்பூண்டு, உப்பு கொஞ்சம். இது பூரா இப்போ நாம் வறுக்க போகிறோம். வறுத்துட்டு பொடி எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டியை காய வச்சாச்சு. காய வச்சதை உளுந்தை போடுறோம். உளுந்தை போட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கிறோம். நல்லா ப்ரௌனிஷாக வரணும். வறுக்கிற வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்க அடி பிடிக்காமல் வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்துட்டே இருக்கணும். நல்லா இது வீட்டிலையே இட்லி பொடி நம்ம தயார் பண்ணோன்னா வீட்டில் நல்லாயிருக்கும். அதுவும் போக 1 மாதம் வரனாலும் கெட்டு போகாமல் பொடி நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா வறுத்துட்ருக்குறோம். வறுக்கும்போது இது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சுத்தமாகவும் நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கிறத விட வீட்டில் செஞ்சு தயார் பண்ணி வச்சுட்டா கெட்டு போகாமல் பொருள் நல்லாவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். பாருங்கள், இளம் சிவப்பு நிறமாக வந்துட்டுருக்குது. உளுந்து நம்ம வறுக்க லேசாக ஃபஸ்ட்டு கனமாக கொஞ்சம் வறுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நல்லா வறுக்க கொஞ்சம் ஓரளவுக்கு லேசாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்தேன். கடலைப்பருப்பு அதே மாதிரி நல்லா கரெக்டாக வறுத்தணும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்தது அரிசியை நம்ம வறுக்க போகிறோம். அரிசி நல்லா ஒரு வரணும். ஒரு அரிசி மாதிரி நல்லா வறுக்கணும். எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே அந்த பாத்திரத்தில் அப்படியே தட்டி வச்சுக்கணும். அடுத்தது இப்போ உப்பு லைட்டாக கொட்டி அதை வறுத்து அள்ளி போட்டுறணும். உப்பை நல்லா வறுத்தாச்சு. அதை இதை பாத்திரத்தில் அப்படியே சேர்த்து கட்டிடலாம். அடுத்தது லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இந்த பெருங்காயம் ஒரு துண்டு வச்சுருந்தோம்னா அதை தூக்கி போடுறோம். பெருங்காயத்தை நல்லா அப்படி அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். அதை போட்டுட்டு அடுத்தது மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் வத்தல்
வறுத்தாச்சு. அதை எடுத்து வச்சிடணும். இதில் போட்டோம் இந்த பிளேட்டில் போட்டுட்டு அடுத்தது இந்த கருவேப்பிலையும் வெள்ளைப்பொடியும் ஒன்றா போட்டுறணும். கருவேப்பிலை நல்லா இந்த ஹீட்லேயே நல்லா வதங்கிடும். வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிடும். ஆனால் வெள்ளைப்பூடு வந்து தோலோடு போட்டால் தான் இட்லி பொடி நல்லா வாசமாக இருக்கும். இதை வறுத்ததை பூரா நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறவும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே வறுத்ததோடையே அதை போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்து இதில் போட்டிருக்கிறேன். பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்து, அரிசி, எள்ளு, பெருங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுத்து உப்பும் நல்லா வறுத்தாச்சு. மிளகாய்த்தூள் இந்த வறுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாமே கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு எல்லாம் வறுத்ததை நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ எவ்வளவு நல்ல பவுட்ரு ஆகிருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். பாருங்கள், நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இட்லி பொடி தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.